வணக்கம் எவ்ரிபாடி. இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எலியட் வேவ் தமிழ் கோர்ஸ் செய்வோம். இம்போசிவ் பற்றி படிப்போம். இந்த சார்ட்டை நீங்க பார்க்குறது இதான் வந்து மோஸ்ட் காமன் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர். ஒன் வேவ் வந்து ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சரா இருக்கணும். அதென்றால் இதுக்கு உள்ளுக்கு நீங்க ஒரு 1, 2, 3, 4, 5 வேவ் ஸ்ட்ரக்சர் நீங்க கவுண்ட் பண்ணணும். அது மாதிரி தேர்ட் வேவ்லயும் ஒரு 1, 2, 3, 4, 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கவுண்ட் பண்ணணும். அது மாதிரி ஃபிஃப்த் வேவ்ல நீங்க வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கவுண்ட் பண்ணணும். தேர்ட் வேவ் தான் மோஸ்ட் இம்பல்சிவ் ஸ்ட்ராங்கஸ்டான மூவ். இதில தான் நீங்க மோஸ்ட்டமான கெயின் செய்யலாம். இப்ப நீங்க ஒரு ட்ரேடுக்குள்ளுக்கு இருக்கிறீங்கள் என்றால். அண்ட் ஆஃப்டர் ஒரு 5த் வேவ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் வந்து நீங்கள் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் அதென்றால் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்கள். ஒரு ஏபிசியா இருக்கலாம். இல்லாட்டிக்கு ஈவன் இன்னும் இதில எண்ட் பண்ணிட்டு 24 டான்ஸாட் போலாம். பட் ஆஃப்டர் ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் எதிர்பார்க்கிறீங்க. 2 அண்ட் 4 வந்து இதான் சொல்றது. இந்த ரிட்ரேஸ்மென்ட் நடக்கும். ஆஃப்டர் இதுல நீங்க ஒரு 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சர் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க என்றால், இல்ல வந்து உங்களுக்கு ஒரு ரிட்ரேஸ்மென்ட் கிடைக்கும். அதென்றால் ஒரு செகண்ட் வேவ் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர். அதென்றால் ஒரு 3 வேவ் கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். அது மாதிரி 4த் வேவ்லயும் ஒரு 3 வேவ் கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். கோல்டன் ரூல்ஸ் வந்து இதுல ஒரு எலியட் வேவ்ல இது வந்து வேலிட் கவுண்ட் என்றால் 1 அண்ட் 4 வந்து ஓவர்லேப் பண்ணக்கூடாது. அதென்றால் இந்த 4த் வேவ் வந்து டீப்பரா வந்த என்றால் 1ஓட ஓவர்லேப் பண்ணி என்றால் இதுல, இது வந்து இன்வேலிட். அப்பென்றால் இது ஒரு இம்போசிட் ஸ்ட்ரக்சர் இல்ல. அது மாதிரி 3 வேவ் வந்து ஷார்ட்டஸ்டான வேவ் இருக்கக்கூடாது. அதென்றால் 3 வேவ் வந்து லாங்கர் தென் 1 வேவ் விடையும் இருக்கோணும். இல்லாட்டிக்கு 5த் வேவ் விடையும் இருக்கோணும். ஒரு யூசுவல் டார்கெட் வந்து 2ண்ட் வேவ்க்கு இந்த 0.5ல இருந்து to 0.786 ஃபிபனாச்சி. Taking from this low from wave 1 ஸ்டார்ட்ல எடுத்துட்டு நீங்கள் இந்த இந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கு எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த ஃபிபனாச்சிஸ் கிடைக்கும். இந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட்டோட இதான் ஒரு செகண்ட் வேவ் மோஸ்ட் காமன் டார்கெட். 0.382 ஃபிபனாச்சி வந்து யூசுவலா லெஸ் காமன். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட்ல ஒரு செகண்ட் வேவ் வந்து ஈவன் 0.382 ஃபிபனாச்சியும் டச் பண்ணலாம். அண்ட் 886 வந்து வெரி ரேர் டார்கெட். அப்படி நடந்தென்றால் யூசுவலா வந்து ஒரு பி வேவ் என்று சொல்றது. இது டச் பண்ணியிருந்தால் பின்ன ஒரு சி வேவ் என்று சொல்றது. தேர்ட் வேவ்க்கு வந்து யூசுவலா ஒரு காமன் டார்கெட் வந்து 1.618 ஃபிபனாச்சி. பட் ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்ல இப்ப பிட்காயின் நீங்க பார்த்தீர்கள் என்றால், இது வந்து ஈவன் 2.618க்கு ஈவன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு ஈவன் 3.618 இல்லாட்டிக்கு 4.618. ஸோ அதென்றால் இது கணக்க எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஒரு தேர்ட் வேவ். அதான் சொல்றேன் நான் முதலே. இதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பல்சிவ் ஆன வேவ். இந்த மெஷர்மென்ட் எப்படி செஞ்சேன் நான் என்றால், டேக்கிங் ஃப்ரம் திஸ் லோ ஆஃப் ஒன் வேவ் ஸ்டார்ட்ல இருந்து டு இந்த ஹை ஆஃப் ஒன் வேவ் திரும்ப இந்த லோ ஆஃப் செகண்ட் வேவ்க்கு எடுத்தீங்க என்றால், உங்களுக்கு இந்த 1.618 ஃபிபனாச்சி கிடைக்குது. அண்ட் யூசுவலா சொல்லிய மாதிரி தேர்ட் வேவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது. ஃபோர்த் வேவ்க்கு வந்து இதான் யூசுவலா ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஃப்ரம் 0.236 ஃபிபனாச்சில இருந்து to 0.5 ஃபிபனாச்சி. டேக்கன் ஃப்ரம் திஸ் செகண்ட் வேவ்ல இருந்து to தேர்ட் வேவ். ஃபோர்த் வேவ் டார்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்கன் ஃப்ரம் திஸ் லோ செகண்ட் வேவ் டு திஸ் ஹை தேர்ட் வேவ்க்கு எடுத்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட்டோட உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட் ஏரியா கிடைக்கும். அண்ட் ஃபிஃப்த் வேவ்க்கு வந்து 4 முறை இருக்குது. நீங்கள் எப்படி டார்கெட்ஸ் நீங்க பார்க்கலாம்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன் வேவ் ஸ்டார்ட்ல அனுத்திட்டு இந்த ட்ரெண்ட் பேஸ் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட்டோட இந்த ஒன் வேவ்க்கு கிளிக் பண்ணினீங்கள் என்றால் இந்த ஹாய்ல இந்த லோ ஆஃப் ஃபோர்த் வேவ்க்கு வந்தீங்கள் என்றால் உங்களுக்கு வந்து 1 to 1 கிடைக்குது. இது வந்து யூசுவலா ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஃபார் ஃபிஃப்த் வேவ்க்கு. அத மாதிரி வேறொரு இது இருக்குது. லோ ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் ஒன் வேவ்க்கு எடுத்துட்டு ஹை ஆஃப் தேர்ட் வேவ்க்கு எடுத்துட்டு லோ ஆஃப் ஃபோர்த் வேவ்க்கு எடுத்துட்டு டாகிள் வந்து இந்த 0.618 இதுவும் வந்து ஒரு காமன் டார்கெட் ஏரியா. இதுல உங்களுக்கு தெரியிற மாதிரி. அண்ட் வேறொரு இது இருக்குது. சொல்லிய மாதிரி 4 இப்ப நாங்க 3வது எடுக்கிறோம். இந்த ஹாய்ல எடுத்துட்டு தேர்ட் வேவ்க்கு ஃபோர்த் வேவ்க்கு எடுத்தீங்கன்னா இங்க கீழ உங்களுக்கு வந்து
இந்த ஃபிஃப்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இது வந்து ஃப்ரம் 1.236 ஃபிபனாச்சிலேருந்து 1.618 ஃபிபனாச்சி. அண்ட் வேற ஒன்றும் இருக்குது. இது வந்து இந்த ட்ரெண்ட் பேஸ் ட்ரெண்ட் சேனலோட இது வந்து நீங்க செகண்ட் வேவ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் செகண்ட் வேவ் எண்ட் ஆஃப் செகண்ட் வேவ் டு த எண்ட் ஆஃப் வேவ் 4 பேண்டு ஹாய் ஆஃப் வேவ் 3 எடுத்தீங்கள் என்றால் ஒரு ஒரு அப் ட்ரெண்ட்ல நீங்கள் ஆல்வேஸ் வந்து இந்த ஹையர் ஹாஃப் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு யூசுவலா ஒரு காமன் டார்கெட் ஏரியா. அண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல நீங்க வந்து லோவர் ஹாஃப் வந்து பார்க்குறீங்க, எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதென்ன 1, 2, 3, 4, 5 இப்படி இன்னும் இருக்குதுண்டு. ஸோ லோவர் ஹாஃப் ஆஃப் திஸ் சேனல் வந்து நீங்கள் டார்கெட் ஏரியா எதிர்பார்க்குறீங்க. அது மாதிரி இதுல. நான் இது வந்து இந்த சேனல வந்து நான் யூசுவலா யூஸ் பண்றேன்ல. பட் நல்ல தெரியறதுக்கு. யூசுவலா வந்து நீங்க இப்படி ஒரு பார்த்தீர்கள் என்றால் இப்படி ஒரு இம்போசிட் பார்த்தீர்கள் என்றால், யூசுவலா வந்து செகண்ட் வேவ் வந்து வெரி ஷார்ப் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றது. அதென்றால் ஷார்ப் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர், வெரி வெரி ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கலாம். அண்ட் ஃபோர்த் வேவ் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ், வெரி ரேஞ்சி, வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம். அதென்றால் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதென்றால் வெரி ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர். அதென்றால் சைட் வேஸாக போகிற மாதிரியும் இருக்குது. அதான் யூசுவலா வந்து ஒரு ஃபோர்த் வேவ். இப்போ ஃபிபனாச்சி டைமுக்கு வந்த நீங்கள் என்றால், அஹ், இது வந்து நான் கூன்ஸ் ட்ரேடிங்கில் எடுத்தேன் நான். இது வந்து நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் 1ல எடுத்துட்டு பின்பு செகண்ட் டபுள் கிளிக் செஞ்சீங்கண்டா இந்த ஹாயில் தான் இப்போ நீங்கள் வைக்கணும் ஃபர்ஸ்ட் வேவ். ஆனால் இப்போ நான் செஞ்சேன் என்றால் இது சரியான எக்ஸ்டெண்ட் பண்ணுது உங்களுக்கு தெரியுது. பட் இப்போ நான் வீடியோக்காண்டி நான் இப்போ கொஞ்சம் ஸ்மாலராக செய்கிறேன். உங்களுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் வேவ் 1 வந்து இந்த 6 ஃபிப் டைமை விட வந்து நாங்கள் போகக்கூடாது. இதான் வந்து யூஸ்வலாக இந்த ப்ராபபிலிட்டிஸ் எஃபெக்ட் பண்ணும். அதென்றால் செகண்ட் வேவ் வந்து இதில் இங்கே எண்ட் பண்ணி என்றால் இந்த 6 ஃபிப் டைமில் உங்களுக்கு இதில் தெரியுது இங்கே மேலே 6 ஃபிப் டைம் என்று போட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் மேலே இன்னும் செகண்ட் வேவ் இருந்த என்றால் அது லோ ப்ராபபிலிட்டி. அதென்றால் நாங்கள் இன்னும் வேறு என்ன பார்க்குறோம்னு அர்த்தம். அதுக்காண்டி எனக்கு யூஸ்வலாக வந்து ஃப்ரம் 0. மினிமம் டைமுக்கு வந்து 0.382 ஃபிபனாச்சியிலேருந்து 6 ஃபிப் டைம் எனக்கு வந்து ஒரு செகண்ட் வேவ் எண்ட் பண்ணணும். தேர்ட் வேவ்க்கு நான் யூஸ்வலாக டைம் பார்க்குறேன். அதில் ஒரு டைம் எனக்கு இல்லை. ரெண்டா யூஸ்வலாக ஒரு தேர்ட் வேவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா அது வெரி வெரி ஃபாராக போகலாம் டைமுக்கும் அண்ட் இன் ப்ரைஸுக்கும். அதுக்காண்டி எனக்கு அதில் ஒரு டைம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் ஃபோர்த் வேவ்க்கு வந்த நாங்கள் என்றால் அதில் வந்து நாங்கள் இந்த செகண்ட் வேவையும் இந்த ஃபோர்த் வேவையும் கம்பேர் பண்ணுறோம். அதனால் நம்ம இந்த செகண்ட் வேவுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹை ஆஃப் தேர்ட் வேவுக்கு போட்டீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஃபோர்த் வேவ் வந்து லாங்கர் தென் செகண்ட் வேவ் விடையும் இருக்கும். அதான் யூஸ்வலாக காமன் அப்படி இருக்கிறது. பட் பிட்வீன் 0.382 ஃபிபனாச்சி அண்ட் 6 திரும்ப இதில் எண்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து ஃபோர்த் வேவ்ல நான் வச்சிருக்கிறேன். ஃபோர்த் ஃபிஃப்த் டைமுக்கு விட நாங்கள் இன்னும் ஹையர் அப் லாங்கராக சைட்வைஸ் போனாங்க என்றால் இது வந்து லோ ப்ராபபிலிட்டிஸாக வந்துடும். இது வந்து ஒரு ஃபோர்த் வேவ். இது வந்து ஒரு வேறு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தென்றால் இது ஒரு காமன் ஃபோர்த் வேவ் என்று சொல்லலாம். அவ்வளோ லாங்காக போகிறது. பேண்டு ஃபிஃப்த் வைஃபுக்கும் ஒரு டைமும் எனக்கும் இல்லை. ஏன்றால் ஈவன் ஃபிஃப்த் வைஃபும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். காமன் இல்லை ஒரு ஃபிஃப்த் வைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. பட் அதுலேயும் எனக்கு ஒரு டைமும் இல்லை. ஆனால் நீங்கள் வேணுமென்றால் அதுலேயும் வந்து இந்த 1லேருந்து to 6 ஃபிஃப்த் டைம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ வால்யூமும் பார்த்தனாங்களென்றால் யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் வால்யூமில் 1ல் ஹை வால்யூமாக இருக்கலாம். பேண்டு செகண்ட் இதில் வந்து திரும்ப இப்படின்னு இருக்குது வால்யூம். பேண்டு தேர்ட் வைஃபில் தான் வெரி ஹை வால்யூம். இதான் எங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான வேவ் என்று சொல்லினா அதுக்காண்டி எங்களுக்கு இதில் ஹை வால்யூம் இருக்கணும். அண்ட் பேண்டு திரும்ப ஃபோர்த் வேஃபுக்கு கொஞ்சம் லோவராக வால்யூம் வரலாம். பேண்டு ஃபிஃப்த் வேவ் வந்து லோவர் வால்யூமில் இருக்கணும். அதான் எங்களுக்கு பார்க்க தெரியணும். அதென்றால் தேர்ட் வேவ் வந்து தான் ஹையஸ்டான வால்யூம் அண்ட் ஃபிஃப்த் வேவ் செய்யக்க இது லோவர் வால்யூமில் நடக்கணும். அப்படி நடந்துட்டால் நாங்கள் சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் ஹையராக போய்க்க அது எங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து இப்போ 5 வேவ் ஸ்ட்ரக்சருக்கு வர்றோம். ஃபிஃப்த் வேவ்ல இருக்கிறோம். ஸோ இதில் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் லோவர் வால்யூம் நடந்துட்டால் நாங்கள் வந்து இன்னும் க்ளோஸாக வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வர போகிறோம்ன்ற அர்த்தம். ஆனால் இதில் இப்போ இந்த வால்யூம் கூடியென்றால் அதென்றால் நாங்கள் வந்து இதில் மேபி இன்னும் ஒரு தேர்ட் வேவ்ல இருக்கிறோம்ன்றும் அது இருக்கலாம். ஸோ இதான் இம்போசிட் பற்றி படித்த நாங்கள். இதான் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு ஷார்ட்டான வீடியோவில். உங்களுக்கு இன்னும் மோர் எக்ஸ்டெண்டட் வீடியோ உங்களுக்கு வேணுமென்றால் இது வந்து எலியட் வேவ் வந்து உங்களுக்கு ஈவன் லாங்கர் செய்யலாம். இப்போ ஒரு இம்போசிட் பற்றி
என்ன கேரக்டரிஸ்டிக் எல்லாம் இருக்குதென்றால், அது வந்து ஒரு லாங் வீடியோல நம்ம வேணுமென்டா செய்யலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்றால், ப்ளீஸ் காமெண்ட்ல எழுதுங்கோ. அண்ட் உங்களுக்கு கேள்வி என்ன இருந்தென்றாலும், ப்ளீஸ் எழுதுங்கோ எனக்கு. நான் ஆஃப் கோர்ஸ் வந்து நான் இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன்.